அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், காடுவெட்டிபாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம். பொதுவாக ஒரு குழந்தை பிறந்தவுடன் பெற்றோர்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நம்மிடம் வந்து குழந்தை பிறந்தவுடன் ஜாதகத்தை எழுதிய பிறகு அந்த ஜாதகத்தை கணிக்க சொல்லுவார்கள். அப்பாவுக்கு எப்படி இருக்கிறது, அம்மாவுக்கு எப்படி இருக்கிறது, தாய் மாமாவுக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்பார்கள். முதலில் அம்மாவிற்கு பார்க்கலாம். உதாரணமாக அந்த குழந்தை ஒரு மேச லக்கணத்தில் பிறந்திருந்தால், இது மேச லக்கணம். அம்மாவிற்கு எப்படி பார்ப்பது? அம்மாவின் ஆரோக்கியம், அம்மாவின் ஆயுள், இதை எப்படி பார்ப்பது? லக்கணத்துக்கு 4ஆம் இடம், இதுதான் அம்மாவை குறிக்கும் இடம். இந்த வீட்டின் அதிபதி சந்திரன். இந்த சந்திரனானவர் நல்ல வளர்பிறையில் இருக்க வேண்டும். இந்த 4ஆம் அதிபதி இந்த லக்கணத்திற்கு 6ஆம் வீட்டிலோ 8ஆம் வீட்டிலோ 12ஆம் வீட்டிலோ மறையாமல் இருக்க வேண்டும். அப்படி மறைந்தாலும் அது வளர்பிறை சந்திரனாக இருக்க வேண்டும். இந்த 4ஆம் வீட்டை சனி இங்கிருந்து 7ஆம் பாவதியாக பார்த்தாலோ, இங்கே சனி இருந்து 3ஆம் பாவதியாக பார்த்தாலோ, இங்கே சனி இருந்து 10ஆம் பாவதியாக பார்த்தாலோ 4ஆம் இடம் அடிவிட்டுவிடும். இந்த 4ஆம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தேய்விரையில் இருந்தாலும் அம்மாவை பாதிக்கும். இந்த 4ஆம் வீட்டை இங்கிருந்து குரு 5ஆம் பாவதியாக பார்த்தாலோ, இங்கிருந்து குரு 7ஆம் பாவதியாக பார்த்தாலோ, இங்கிருந்து குரு 9ஆம் பாவதியாக பார்த்தாலோ 4ஆம் பாவகம் சுபத்துவம் அடைந்துவிடும். 4ஆம் அதிபதி சந்திரன் வளர்வரையில் இருந்துவிட்டால் தாயாருக்கு நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் என்று சொல்லலாம். 4ஆம் பாவகம், 4ஆம் பாவக அதிபதி சந்திரனை வைத்து கண்டுபிடிக்கலாம். அடுத்து அப்பாவிற்கு. அப்பா என்றால் 9ஆம் இடம், இந்த இடமாக வரும் தடுசு வீடு. இந்த 9ஆம் வீட்டுக்கு இருக்கும் அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி குரு. இந்த குருவானவர் லக்கணத்துக்கு 6, 8, 12 மறையாமல் இருக்க வேண்டும். அதாவது லக்கணத்துக்கு 6 மறையக்கூடாது, 8 மறையக்கூடாது, 12 மறையக்கூடாது. ஆனால் 12 மறைந்தாலும் மேச லக்கணத்தை பொறுத்தவரை இங்கு ஆட்சி விட்டு விடுவார் குரு. அதனால் அதற்கு ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. அடுத்து தகப்பனை குறிக்கும் கிரகம் சூரியன். சூரியனாகப்பட்டவர் துலாத்தில் நீசமடையக்கூடாது, 6 மறையக்கூடாது, 8 மறையக்கூடாது, 12 மறையக்கூடாது. சூரியன் 6, 8, 12 மறையக்கூடாது. அந்த